நம்ம லைஃப்ல நம்ம கண்ட்ரிக்குள்ள டெய்லியுமே நம்ம சாதாரணமா செய்யற விஷயங்கள் நிறைய இருக்கும். அதே விஷயங்களை இன்னொரு கண்ட்ரில செஞ்சா அங்க அப்ரூவல் தேவைப்படும். அப்படி இல்லைன்னா பேன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஃப்ரெண்டான கண்ட்ரீஸ்ல என்னென்ன வியர்டான லாஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அண்ட் ஏன் அதை பேன் பண்ணி வச்சிருக்காங்க, ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சிருக்காங்க அண்ட் அந்த விஷயங்களை செஞ்சா என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும், இதெல்லாம் என்னன்னு தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதா டென்மார்க் நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான பெயர் சூட்டப்படுறதுக்கான ஒரு சட்டத்தை பத்தி பார்க்கலாம். ஸோ நம்ம நாட்டில எல்லாம் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம சுதந்திரத்துக்கு ஏற்றபடி நம்ம விருப்பத்துக்கு ஏற்றபடி பேர் வைக்கலாம். பட் டென்மார்க்ல இது கிடையாது. ஸோ அங்க பிறந்த குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி கவர்மெண்டோட அப்ரூவ்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பேர்களை மட்டும்தான் சட்டப்படி குழந்தைகளுக்கு வைக்க முடியும். அப்படி அந்த அப்ரூவ்டான லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நேம்ஸ் தவிர வேற ஏதாவது நேம்ஸ்ல பிறந்த குழந்தைக்கு பேர் வச்சாங்கன்னா அது சட்டவிரோதமா பார்க்கப்படுது. ஸோ அதனால பெற்றோர்களுக்கு ஃபைன் இல்லைன்னா லீகல் ட்ரபிள் கூட வரலாம். ஸோ இது டென்மார்க்ல இருக்கக்கூடிய ஒரு வியர்டான லோவா இருக்குது. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா டென்மார்க்ல பேபியோட நேமுக்கும் ரூல் இருக்குது. ரூல் பார்த்தீங்கன்னா அப்ரூவான லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பேர்களை மட்டும்தான் வைக்க முடியும். அப்படி இல்லைன்னா அது சட்டப்படி இல்லீகலா மாறும். அதுக்கப்புறமா சைனா நாட்டில் ஒரு கார்ட்டூனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ அந்த கார்ட்டூனோட பேர் பார்த்தீங்கன்னா வினி த பூன்னு சொல்லக்கூடிய கார்ட்டூன். நம்ம எல்லாருமே அதை கண்டிப்பாக பார்த்துருப்போம். ஸோ இப்போ கேள்வி வரலாம், அந்த கார்ட்டூனுக்கு ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி. இதுக்கு காரணம் பொலிட்டிக்ஸ். உலகத்திலே முதல் தடவையாக பொலிட்டிக்ஸால ஒரு கார்ட்டூன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது இங்கே தானே சொல்லலாம். ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னா சில மக்கள் வினி த பூ கேரக்டரோட இமேஜஸை பயன்படுத்தி சைனா நாட்டோட லீடர்ஸை ரெடிக்கிள் பண்ணக்கூடிய மீம்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அதாவது மீம்ஸ் மூலமா சைனா நாட்டோட லீடரை மொக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனாலே சைனா கவர்மெண்ட் அந்த இமேஜஸ் அண்ட் மீம்ஸ் இதெல்லாமே ஆன்லைனில் பிளாக் பண்ணிச்சு. அண்ட் ஆன்லைனில் ஷேர் பண்ண முடியாது, சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரூல் வச்சிருக்கு. ஸோ இது நமக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் வியர்டாக இருந்தாலுமே சைனால இதெல்லாம் நடக்குது. ஒரு கார்ட்டூனுக்கு அரசியல் காரணமால ரெஸ்ட்ரிக்ஷன் வந்திருக்கிறது இது தான் முதல் தடவையாக இருக்கும். மூணாவது வியர்டான லோ பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் நாட்டில் இருக்குது. அங்கே நம்ம எல்லாருமே நார்மலாக தின்ற இந்த சுவிங்கம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டான ரூல்குள்ளே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதுன்னா சுவிங்கம்மை செல் பண்ணுறது, சுவிங்கம்மை இம்போர்ட் பண்ணுறது, அப்படியும் இல்லைன்னா சுவிங்கம்மை சியூ பண்ணுறது, இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணப்படுது. ஸோ இதுக்கெல்லாம் ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னா சிங்கப்பூர் கவர்மெண்ட்டோட மெயின் எய்மே பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான சுத்தமான ஸ்ட்ரீட்ஸை உருவாக்குறது அண்ட் அதை பராமரிக்கிறது. ஸோ இந்த எய்முக்கு சுவிங்கம் மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த சுவிங்கம்மை பார்த்தீங்கன்னா ஒழுங்காக டிஸ்கட் பண்ணலைன்னா அது ரோடையே மெஸ்ஸியாக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு ஸ்ட்ரிக்டான லோ கட்டாயம் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அது ஃபாலோ பண்ணுறதும் அந்த நாட்டு மக்களுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டுக்கு வர டூரிஸ்ட்டுக்கு கூட இதை பற்றின வார்னிங் கொடுக்கப்படும். சில சுவிங்கம் வாங்கினாலுமே அதை சூ பண்ணாலுமே சட்டம் பின்பற்றலைன்னா அவங்களுக்குமே ஃபைன் வைக்கப்படும். ஸோ அதனாலேயே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நிலைமை இருக்கும் சிங்கப்பூருக்கு போனால். ஸோ இப்படி ஓவராலாக இந்த உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வியர்டான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம நாட்டில் சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம். ஆனால் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு குழந்தையோட நேம தெரிவு செய்யறதுல இருந்து ஒரு சுவிங்கம்மை மெல்றது வர காட்டியுமே நிறையவே கிரேசியான லாஸ் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது மூணுலேயுமே இது ரொம்பவுமே கிரேசியாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போல் இன்னும் வீடியோஸ் வேணா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.